ரவையில் வந்து நம்ம நெய் போட்டு ஒரு 2 டம்ளர் ரவை போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதில் வந்து 2 டம்ளர் ரவைக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கேசரி பவுடரு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறோம். எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் சால்ட் போடணும். தட்ஸ் ஆல். நல்லா தண்ணி கொதிச்சோடனே ரவையை போட்டு கலருவோம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு ரவை வறுத்ததை எடுத்து நம்ம வந்து தண்ணி இந்த கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. நல்லா கிளறதுக்கு எனக்கு நான் சட்டி ஆட்டவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக கையில் அடங்கிடும். பாருங்கள், இது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, இதை வந்து நம்ம இப்போ செஞ்சுருக்க கேசரியில் போடும். நம்ம போட்ட முந்திரி எல்லாம் தெரியுதுங்களா, அப்படியே கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை வாயில் வச்சோன்னா அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள் கேசரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுத்து பவுலில் வைக்கிறேன். அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கேசரி வேணும்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ பண்ணுங்கள். தேங்க்யூ.